MSP Infotainment. இது உங்க சேனல். This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now it's available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click the below link and install the application. Stop worrying and start buying. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுந்தரிக் சீரியலோட சீசன் 1 அண்ட் சீசன் 2ஓட கேரக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுந்தரியாக நடித்தவங்க கேப்ரிலா செல்லஸ். இவங்க 2016ஆம் ஆண்டு வெளிவந்த கபாலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. கார்த்திகா வந்தவங்க ஜிஷ்ணு மேனன். இவர் 2018ஆம் ஆண்டு வெளிவந்த கார்கில் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அனுவா வந்தவங்க ஸ்ரீ கோபிகா நீலநாத். இவங்க 2018ஆம் ஆண்டு வெளிவந்த நான்சென்ஸ் அப்படிங்கிற மலையாள படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு வெளிவந்த 90ml அப்படிங்கிற படம் தான். சுந்தரியோட அம்மா வள்ளியம்மாவாக வந்தவங்க இந்துமதி. இவங்க அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற படத்தில் முதல்ல நடித்தாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. இவங்களுக்கு ரிலீஸ் ஆன படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு வெளிவந்த நண்பெண்டா. பட் இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு வெளிவந்த கடைக்குட்டி சிங்கம். சுந்தரியோட அப்பா கல்யாண சுந்தரமாக வந்தவங்க மைம் கோபி. இவங்க 2008ஆம் ஆண்டு வெளிவந்த கண்ணும் கண்ணும் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக அறிமுகமாயிருப்பாங்க. கார்த்திக்கோட அம்மா செல்வியா முதல்ல வந்தவங்க லக்ஷ்மி வாசுதேவன். இவங்க 2005ஆம் ஆண்டு வெளிவந்த அறிந்தும் அறியாமலும் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானாங்க. அதே வருடம் வந்த பிரியசகி படத்துலையும் இவங்க நடிச்சிருப்பாங்க. இரண்டாவது செல்வியாக வந்தவங்க ஜெயலலிதா. இவங்க 1978ஆம் ஆண்டு வெளிவந்த காஞ்சி காமாட்சி அப்படிங்கிற படத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனா நடிச்சிருப்பாங்க. கார்த்திகோட அப்பா சங்கரபாண்டியனா வந்தவங்க எல் ராஜா. இவர் 1986ஆம் ஆண்டு வெளிவந்த விக்ரம் படத்தில் ஒரு அடியாளாக நடித்து 1990ஆம் ஆண்டு புது வாரிசுங்கிற படத்தில் ஒரு மேனேஜர் ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் 2008ஆம் ஆண்டு வெளிவந்த முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு தான் இவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அனுவோட அம்மா மல்லிகாவா முதல்ல வந்தவங்க நிஹாரிகா ஹர்ஷு. இவங்க 2002ஆம் ஆண்டு வெளிவந்த குல்லார லோகா அப்படிங்கிற கன்னட மூவியில் நடிச்சிருப்பாங்க. நம்ம தமிழில் 2015ஆம் ஆண்டு வெளிவந்த தங்க மகன், 2016ஆம் ஆண்டு தெரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் ஹீரோஸோடு நடிச்சிருப்பாங்க. காந்திமதி பாட்டியாக வந்தவங்க PR வரலட்சுமி. இவங்க 1971ஆம் ஆண்டு வெளிவந்த கெட்டிக்காரன் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாயிருக்காங்க. பட் இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழையடி வாழை. முருகன் ஒய்ஃப் லக்ஷ்மியாக வந்தவங்க மின்னல் தீபா. இவங்க 2000ஆம் ஆண்டு வெளிவந்த மாயிங்கிற படத்தில் நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. முருகன் மாமாவாக வந்தவங்க மனோகர் கிருஷ்ணன். இவரோட முதல் படம் எதுன்னு எனக்கு தெரியல. பட் 2008ஆம் ஆண்டு வெளிவந்த அலிபாபா படம் தான் இவருக்கு பேர் வாங்கி கொடுத்தது. Thank you.